வர டிஸ்ட்ராக்ஷனை கட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு தான் 5வது ஸ்டெப்பு பிரத்யாகாரா. அதுக்கடுத்து தாரணான்றது கான்டம்ப்ளேஷன். எதை பற்றி கான்டம்ப்ளேட் பண்ணால் அது உங்களுடைய தலையெழுத்து. என்னோடய தியானம் சரியாக போகுதா, என் குறிக்கோளை நோக்கி நான் சரியாக போகிறேன்னா, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் எனக்கு கொடுத்த விஷயங்களுக்காக நான் பிரதிபகாரமாக எதாவது பண்ணியிருக்கேனா, பண்ணியிருக்கேனா, இந்த மாதிரி கேள்வி. தியானம் என்பது வெறும் மெடிடேஷன் ஆன் காட்லி சப்ஸ்டன்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சாரிஜி மகராஜ் சொல்கிறது. உனக்கு வாழ்க்கையில் எது குறிக்கோளாக இருக்கிறதோ அதன் மேலே தியானம் ஆகும். நான் பல வருடங்களால் பல இடத்துல சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தியானம் எப்போ உட்காந்தாலும் மிஷன் இன்னும் பெரிய லெவலுக்கு எப்படி எடுத்துக்கணும். எனக்கு என்னுடைய பர்சனல் ப்ரோக்ரஸை பற்றி கவலை நான் நிறுத்தி பல வருடங்கள் ப்ராக்டிக்கலாக ஆகிடுச்சு. அதனால தான் நீங்கள் 94லேருந்து யாராவது வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த பண்டாராலையும் நான் உட்காந்து சச்சங்களை மெடிடேட் பண்ணதில்லை. ஏன்னா எல்லோரும் மெடிடேட் பண்ணால் சுற்றி இருக்கிற வேலை யார் கவனிக்கிறது. எதனால் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த 6வது ஸ்டெப்பை தாண்டும் பொழுது எதில் தியானம் செய்ய வேண்டும்ன்றது தெரியும். நீங்கள் எல்லாருமே தியானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஒரு பள்ளி மாணவன் பரீட்சையில் நல்லா படிக்கணும்னு தியானம் பண்ணுறான். ஒரு பணக்காரன் இன்னும் பணம் வேணும்னு தியானம் பண்ணுறான். ஒரு வியாபாரி இன்னும் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு தியானம் பண்ணுறான். ஒரு ராஜா எனக்கு இன்னும் நிறைய தேசங்கள் பிரதேசங்கள் வேணும்னு தியானம் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. பாண்டிச்சேரி பீச்சில் போனீங்கன்னா சாயங்காலம் பைக்கில் நிறைய பேர் தியானம் பண்ணின்னு வண்டி விட்டுட்டு இருப்பான். யாரா என்ன பார்க்க மாட்டாங்களா? அது ஒரு வகையான தியானம். தியானம் என்பது எதன் மேல் இருக்க வேண்டும் என்பதை 6வது படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.